தேவைப்பட்டால் கோருவோன்றது இப்ப இல்ல. நாங்க வந்து இப்பவும் சொல்றேன், நாங்க வந்து அவங்கள மாதிரி திரு விஜய் மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி ஒரு மேடை போட்டு வந்து நீங்க பேசுங்க, சாரி வேண்டாம், நீதி வேண்டாம், பூரி வேண்டாம்னு பேசுற மாதிரி நாங்க பேச மாட்டோம். ஒரு பொறுப்புள்ள திமுக, we are giving time to the government. இப்போ வந்து நீங்க வந்து ஜெயிலர்ஸ், அந்த சூப்பரண்டை இவங்களை நீங்க கைது செய்யணும், நீங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும், 302 செக்ஷன் அவங்க மேல வந்து கேஸ் ஃபைல் பண்ணணும். இதையெல்லாம் பண்ணீங்கன்னா தென் நீங்க அதுக்கப்புறம் வந்து விசாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு. எதுவுமே செய்யாம நீங்க காப்பாற்றுற நிலைக்கு போச்சனா அப்ப நாங்க சிபிஐ போவோம். நல்லா புரிஞ்சுங்க, எடுத்த உடனே சிபிஐ போக மாட்டோம். எல்லா லாக்அப் மரணங்களுக்கும் நாங்க பொது வழியில வந்து பதில் சொல்லியிருக்கோம். எல்லா லாக்அப் மரணங்களுக்கும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருது. உச்சமா வந்து அஜித் குமாருடைய வழக்குல வந்து 302 செக்ஷனை போட்டிருக்கிறோம் சார். ஒரு வழக்குல 30 வழக்குல சார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குல்ல. நான் என்ன நீங்க என்னோட ஆர்கியூ பண்றதை விட நான் கேட்கறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அந்த 30 வழக்கு ஒன்னொன்னா சொல்லுங்க, எதில் நாங்க வழக்கு போடலன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். 30 வழக்குக்கும் 30 சம்பவத்திற்கும் கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு. அவர்களுக்கு உண்டான டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. நான் சொல்றேன், 9ஆம் தேதி வந்து ஜெயிலுக்குள்ள போகப்பட்டவர் சனி ஞாயிறுல இறந்திருக்கக்கூடிய இந்த சபரிவர்மன்ல இன்னைக்கு என்ன செவ்வாய்க்கிழமை ஆகுது, இது வரைக்கும் காவல்துறை பிக்ஸ் பண்ணவே இல்லையே. இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கு? இதே திமுக அரசாங்கத்தில் ஒரு சின்ன தவறு நடந்தா இன்னைக்கு என்ன நடந்திருக்கும்? நாடு ஃபுல்லா அலறி இருக்கும், எல்லா ஊடகங்களும் ஓடி இருக்கும், எல்லா சேனலும் டிபேட் வச்சிருக்கோம். இன்றைக்கு ஒரு மர்மமான முறையில் ஒரு மாற்றுத்திறனாளி மரணம் அடைஞ்சிருக்கிறார், ஒரு சேனல் இன்றைக்கு டிபேட் கிடையாது. ஒரு பத்திரிகையாளர் யாராவது செக்ரட்டரியேட்ல போய் இருக்கிற மந்திரி கிட்ட போய் மைக் போட முடிஞ்சது அவங்களால? 30 வழக்கு திமுக கவர்மெண்ட்ல போடப்பட்டதுன்னு கேட்கக்கூடிய செய்தியாளர் இன்றைக்கு செக்ரட்டரியேட் போய் ஒரு மந்திரி கிட்ட உங்களால வந்து ஒரு மைக் போட முடியுமா? முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க முடியுமா உங்களால? 60 நாள் ஆச்சு, முதலமைச்சர் என்னைக்காவது வாய் திறந்து பேசியிருக்கிறாரா? இதெல்லாம் கேட்க செக்ரட்டரியேட்டுக்கு போக முடியல உங்களால. ரொம்ப லிஸ்ட் போடுறீங்க, திமுக 30 ஆச்சு 40 ஆச்சுன்னு. திமுக 30 ஆனா 40 ஆனா யாரையாவது எஸ்கேப் பண்ண விட்டுருக்குமா? ஏன் கேளுங்க, வெரி குட். நான் என்ன கேக்குறேன், நான் என்ன யூ பாய்காட் என்ன? யூ ஆர் தி 4th pillar of the constitution. டெமோக்ரஸில நீங்க 4வது தூணு. முதலமைச்சர் எங்களுக்கு வாய் திறக்க மாட்டேன்றார். ஆளும் அரசாங்கம் 4ஆம் தூணா இருக்கக்கூடிய பத்திரிகைகளை சந்திக்க மாட்டேங்கிறது. நாங்க கவர் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்களேன். டிஐபிஆர் வந்து நீங்க வந்து டிஐபிஆர் உங்களுடைய தாவேகானுடைய ஐடிவிங்கா பயன்படுத்துறாங்கல்ல. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிற போது கதி கலங்கிய எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், வெலாசிய முதலமைச்சர் இப்படி எல்லாம் போடுறாங்களே டிஐபிஆர் டிஐபிஆர்ல. தாவேகாவோட ஐடிவிங்க மாதிரி செயல்படுத. நீங்க பாய்காட் பண்ணுங்க சார், நாங்க கவர் பண்ண மாட்டோம், முதலமைச்சருடைய ப்ரோக்ராமை கவர் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லுங்க. ஏன் அங்க கேட்க மாட்டேன்றீங்க? விஜய் வந்து ஒரு களவாணி, வந்து எம்எல்ஏக்களை மற்றவங்க பட்ட ஒரு களவாணிங்கிற ஒரு இதை வந்து சொல்லியிருக்காரு. அது சார், அது அவருடைய லாங்குவேஜ் களவாணி. சரி, செல்லூர் ராஜி சில வச்சிருக்காங்க. நாங்க ரொம்ப நாகரிகமா சொல்றோம். நீங்க வந்து பதுங்குற கவர்மெண்ட், நீங்க எங்களை பார்த்து ஓடு ஓடு ஓடுன்றீங்க. ஓடு மாடல் அரசா இல்ல பதுங்கு மாடல் அரசா? பிரச்சனையை பார்த்து பதுங்கு மாடல் அரசா? குதிரைகளை விலை பேசி வாங்க தெரிஞ்ச விஜய்க்கு மனித உயிர்களுடைய விலை தெரியலையே. விலை மதிப்பற்ற உயிரை பத்தி விஜய் கவலைப்படலையே. குதிரையை விலைக்கு வாங்குறது தானே அவருடைய கவனம் செலுத்துறாரு. சினிமாட்டிக் சீஃப் மினிஸ்டரா இருக்கிற தவிர மக்களுக்கான ரெட்ரஸல் சீஃப் மினிஸ்டரா இல்லையே. தயவு செய்து போங்க சார். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு பத்திரிகையாளரை பார்த்து கேட்கிறேன், ஒரு டேவை பிக்ஸ் பண்ணீங்க, சீஃப் மினிஸ்டர் சந்திக்க சொல்லுங்க சார். ஜனநாயக நாடு இது. எம்எல்ஏக்களை காசு கொடுத்து நாங்க வாங்கினதா குதிரை இதை போடுங்க அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு. அதே போல அண்ணா அறிவாலயத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் வேற வேலை இல்ல, ஆட்சி போயிடுச்சு, அவங்க வந்து லெட்டர் எழுதி ஆளுநருக்கும் சிபிஐ சார். நிர்மல்குமார் மாதிரி ஒரு பைத்தியங்க பேசுறதுக்குலாம் நாங்க பதில் சொல்ல முடியாது சார். சரியான சைக்கோ சார். ஒரு கட்சியில இருந்து வந்தாங்கன்னா ஒரு கொள்கை தெரியும் சார். 10 கட்சி போய் வந்த பலப்பற்றைகளுக்கு நாங்க பதில் சொல்ல முடியாது சார். ரைட்.